ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமஹி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ராமானுஜம் அப்படிங்கிற ஒரு பக்தரை பற்றி பார்க்குறோம். அவர் இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறவர். மகாபரிவாளுக்கும் பக்தர், வரதராஜ பெருமாளுக்கும் அத்தியந்தமான பக்தர். அவரோட வீடு சின்ன காஞ்சிபுரத்தில். பெருமாளோடு புறப்பட்டு இங்கே வந்த பெரிய காஞ்சிபுரத்தில் பெருமாள் தரிசனம் கொடுத்து, பல பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுத்து, வரதராஜ பெருமாள் கோவிலுடைய மரியாதை ஸ்ரீமடத்திற்கும் கொடுக்கப்பட்டு பெருமாள் திரும்பி போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம். சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து பெரிய காஞ்சிபுரம் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் ஆகி இந்த ஊர்வலமானது எதிர்ப்பட்ட இடங்களில் பலருக்கும் பெருமாள் தரிசனம் கொடுத்து அவர்களது மரியாதையையும் ஏற்றுக்கொண்டு பெருமாள் உற்சாகமாக போய் கோவில் வாசலில் நிற்கிற 16 கால் மண்டபம் வாசலில் நிற்கிற கோவில். இதே கொடை சாத்துதல்னு சொல்லுவார். இப்போ உள்ளே போகிறோம் அப்படின்னா உற்சவர் வீதி வலம் போயிட்டு கோவிலுக்குள்ளே போகிறாருன்னா நேரம் விட மாட்டார். கோவில் வாசல் எடுக்க வச்சு வாத்தியங்கள்லாம் வாசித்து பெருமாளுக்கு ஆரத்தி காமிச்சு எல்லாம் காமிச்சு அப்புறம் தான் உள்ளே கூட்டின்னு போவார். அதெல்லாம் சில முறைகள், சில சம்பிரதாயங்கள், ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வித்தியாசமாக இருக்குது. அந்த 16 கால் மண்டபத்தில் பெருமாளை ஏழை பண்ணியிருக்கா, தாங்கு கட்டை போட்டு பெருமாளை நிற்க வச்சுருக்கா. அதுக்கு மேலே சீமாப்பட்டர் இந்த பெருமாளுக்கு ஒரு வழிபாடுகள் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு ஆயத்தங்கள் பண்ணிட்டு இருக்க. கூட்டமான கூட்டம். வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த பெருமாள் உள்ளே போக போகிற உற்சவர் பார்க்கறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு திருவிழா காலத்தில் தான், ஒரு அலங்கார கோலத்தில் இது போல் பார்க்க முடியும். மற்ற நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் ஒரு அலங்கார மண்டபத்தில் உற்சவரை தனியாக வச்சுருப்பார். உற்சவர் தனியாக பார்க்குறதும் ஒரு தரிசனம் தான். உற்சவர் அங்கேயும் தரிசனம் பண்ணலாம். ஆனால் ஒரு புறப்பாடாகி ஒரு இடத்துக்கு போயிட்டு அலங்காரத்தோட உற்சவரை தரிசனம் பண்ணுற போது கிடைக்கிற ஆனந்தம்ங்கிறது தனி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன மரியாதைகள் பண்ணணுமோ, என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுமோ இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். வரதராஜ பெருமாள் கோவில் ஆலயத்தைச் சேர்ந்த சீமாப்பட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. பக்தாலாம் கும்பலாக நின்று எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, தரிசனம் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் முடிஞ்சு பெருமாள் புறப்பட போகிறார், உள்ளே போகிற சன்னிதிக்கு போக போகிறார். இந்த உற்சவரோட அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா நிறைய மாலைகள் இருக்கும், மலர் மாலைகள். இந்த லெவல் அப்படியே போயிட்டே இருக்கும். சின்னதாக இருக்கும், அதுக்கு மேலே பெருசாக ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று பெருசாக இருக்கும். எல்லாம் ஒரு யூ ஷேப்பில் அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பார். சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுங்கிறது அதுக்கென்றே சில கலைஞர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த அளவுக்கு பார்த்தா மனசை சொக்கிற அளவுக்கு ஒரு பக்தி வரணும் அப்படின்னா அதுக்கு சுவாமிக்கு பண்ணுற அலங்காரங்கள்லாம் ஒரு முக்கியமான காரணம். அப்படி மனுஷனுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும், 4 பேர் நம்ம முகத்தை பார்க்கணுன்னா நம்ம ஏதோ ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறோம். அதில் சுவாமிக்கும் அலங்காரம் தேவை, சுவாமிக்கும் அலங்காரம் வேணும். அது இந்த பெருமாள் உள்ளே புறப்பட போகிற ராமானுஜனை விட இந்த மாலை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெரிய மாலை, வெளியில் இருக்கிற ஒரு பெரிய மாலையை மெல்ல எடுக்கிற, அல்லது எடுத்து கீழே வைக்கிறேன், பக்கத்தில் வைக்கிறேன். பெருமாள் புறப்படுவதற்காக தாங்கு கட்டைகள் எடுத்துட்டு அவள்லாம் இந்த பெருமாள் பாதம் தாங்கிகள்னு சொல்லுவாள். பெருமாளை சுமக்கிறவள்லாம் தூக்க ஆரம்பிச்சுட்டார். அந்த சமயத்தில் இந்த சீமாப்பட்டர் அந்த கூட்டத்தில் அங்கே அத்தனை பேர் கூடியிருக்கார். ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. கருட சேர்வுங்கிறது சாதாரணம் இல்லை.
அத்தனை பேர் தரிசனம் பண்ணிட்டு இருக்க. அந்த கூட்டத்தில் அப்படியே பார்த்துட்டு ராமானுஜம் நிற்கிற இடத்தை கண்டுபிடிச்சு ராமானுஜம் அப்படின்னு சத்தம் போட்டு அவரை கூப்பிடுறேன். ஒரு பெருமாள் கோவில் உற்சவத்தில் ராமானுஜம் கூப்பிட்டா 10 ராமானுஜம் இருப்பார். வரதாச்சாரின்னா 10 வரதாச்சாரி இருப்பார். இந்த ராமானுஜம் யாரையோ கூப்பிடான்னு நினச்சிருக்காரு. இன்கம் டேக்ஸ் ராமானுஜம் சீமா பற்ற எடுத்து சொல்கிறார், இன்கம் டேக்ஸ் ராமானுஜம் உன்னைத்தான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன 2 பேருமே சின்ன காஞ்சிபுரம் தான். பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி வருவார். யார்? ராமானுஜம். அதனால் அந்த சீமாப்பட்டர் பூஜை பண்ணுற சீமாப்பட்டருக்கும் பக்தரான ராமானுஜத்துக்கும் பழக்கம் உண்டு. அப்படின்னு புறப்பட்டு பக்கத்தில் வர ராமானுஜம் வர ஒருவேளை பெருமாள் உள்ள கூட்டின்னு போகிறதுக்கு நம்மளோட உதவி ஏதான தேவையாக இருக்கும். பெருமாளை தங்க சொல்கிறாரோ, ஏதான பொருளை நமக்கு கொடுத்து உள்ள கூட்டின்னு வர சொல்கிறாரோ, எடுத்துன்னு வர சொல்கிறாரோ நினச்சிட்டு ராமானுஜம் வர அவருக்கு முன்னாடி என்ன மாமா அப்படிங்கிற, கிட்டக்க வாடா அப்படிங்கிற. ராமானுஜம் கிட்டக்க வர இந்த பெரிய மாலை ஒன்று எடுத்தார் இல்லையா, அந்த மாலையெல்லாம் இந்த கருட சேர்வ உற்சவத்தில் தான் போடுவார் பெருமாளுக்கு. மிச்சரால் அவ்வளோ பெரிய மாலையெல்லாம் பார்க்க முடியாது. ராமானுஜத்தை பக்கத்தில் வர சொல்லிட்டு அந்த மாலையை அவருக்கு போடுறார். சீமா நெகிழ்ந்து போயிட்டார் ராமானுஜம். என்ன இந்த இடத்துல எத்தனையோ பக்தர்கள் இருக்கா, பெருமாளுக்கு இவரை விட அதிகம் கைங்கரியம் பண்றவர் இருக்கா, கட்டளைதாரர்கள் இருக்கிறார்கள், எல்லாரையும் விட்டுட்டு தனக்கு இவ்வளோ பெரிய மாலையை போட்டிருக்காளேன்னு யோசிச்சு என்னடா இது அப்படிங்கிறது. என்னடா இது இப்படி சீமாப்பட்ட கேட்குறேன், என்ன எனக்கு ஏன் போடுறேன், எனக்கு இவ்வளோ தகுதி இருக்க அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்கிற போது, இல்லடா இந்த மாலை யாருக்காண்டு போடுவோம் இந்த உற்சவத்தில், நான் அப்படியே பார்க்கிற போது நீ தான் என் கண்ணுக்கு தெரிஞ்ச, அதான் உன்னை கூப்பிட்டு உனக்கு நான் போட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிற போது மகாபெரிவா சொன்னார் இல்லையா, இதெல்லாம் நீ நம்ம சேர்ந்த மாட்டா, உனக்கு இதெல்லாம் தேவையில்லைடா, உனக்கு இன்னும் இதை விட பெரிய மரியாதையெல்லாம் கிடைக்கும், உனக்கு இதை விட இன்னும் பெரிய மரியாதையெல்லாம் கிடைக்கும்னு மகாபெரிவா சொல்லி அவர் அடித்தது அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. பெரியவா கொடுக்குற மாலை என்னடா, உனக்கு பெருமாள் கழுத்துலேருந்தே மாலை விழப்போகிறது, நீ புறப்படு அப்படின்னு பெரியவா சூசகமாக சொல்லி அனுப்பிச்சதை அப்போ தான் உணர்கிறார் ராமானுஜம். அந்த மாலையை தூக்க முடியாமல் ஆற்றுக்கு தூக்கின்னு வந்து அவர் வீட்டில் இருக்கிற 4 தூண்களை சேர்த்து அந்த மாலையை கட்டி போட்டார். அத்தனை பெரிய மாலை பெரியவா சந்நிதியில் மரியாதையை எதிர்பார்த்தார் இல்லையா, அந்த மரியாதையை பெரியவா எங்கே கொடுக்குறார், பெருமாள் சந்நிதியில் கொடுக்குறார். எத்தனை பேருக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னாடி. யாருக்கு சாத்தின மாலை? பெருமாளுடைய கழுத்திலிருந்து எடுக்கப்பட்ட மாலை. இதுதான் மகானுடைய அனுக்கிரகம். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காட்டலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.